பெருந்துறை சென்று கொண்டிருக்கின்றேன். எனக்கும் ஒரு பெரிய வாய்ப்பை இங்கே வந்து ஐயாவோடு கலந்து வெள்ளோட்டில் மக்கள் உங்களை எல்லாம் சந்தித்து பேசுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அருமை சொந்தங்களே, தாய்மார்களே, நாம் எல்லாம் ஒற்றை கருத்தில் மிக தெளிவாக இருக்கின்றோம். 5 ஆண்டு காலம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுங்கோல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். அருமை சொந்தங்கள், இந்த ஆட்சி என்பது எல்லோருக்கும் எதிரான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி. எந்த மாற்று கருத்தும் நல்ல குற்ற சம்பவத்தை மட்டும் பாருங்க. 8008 படுகொலைகள் நடந்திருக்கிறது, 2080 கற்பழிப்பு வழக்குகள், 39,900 குற்றங்கள் 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. விவசாயத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கூட கவனமே கொடுக்காத ஒரு ஆட்சினா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அருமை சொந்தங்களே, ஒரு குடும்பம் மட்டும் கொன்று குலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவங்க மட்டும் அப்படியே மேல போயிட்டே இருக்கிறாங்க. அதை தவிர யாருக்கும் எங்கேயும் வளர்ச்சி இல்லை. மற்றவங்களுக்கு அது வீக்கு மட்டும்தான். இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அருமை சொந்தங்களே, ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சி கட்டலிருந்து வீழ்த்தி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அமர்த்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை 210க்கு மேற்பட்ட இடத்துல வெற்றி பெற செய்து உங்களுடைய குரலாக ஈரோடு மேற்கு தொகுதியிலிருந்து நம்முடைய சகோதரர் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, நிறைய வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம். நம்முடைய ஐயா அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தும் கூட ஐயாவுடைய அன்பான அழைப்பை ஏற்று உங்களிடம் பேசுவதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஐயா, நிறைய திட்டங்கள் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அதுல மிக முக்கியமாக நம்முடைய விவசாய கடன் ரத்து உங்களுக்கு தெரியும். இதற்கு முன்பே அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் துறையில இதே விவசாய கடன் ரத்தை எப்படி திமுக பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய அறிக்கை போரே நடந்தது. கடன் ரத்து என்று சொன்ன பெரியகருப்பன் அவர்கள் கிட்டத்தட்ட அதுல 20% கடன் ரத்தே பண்ணல. அது இன்னும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ரத்து செய்யல. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், விவசாயினுடைய கடன் என்பது 25,000 கோடி இன்னைக்கு நிலுவையில் இருக்கு. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்குறுதி, நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் கடன் ரத்துனா நம்ம அம்புலி மாமா கதையெல்லாம் பேசாம முழுதாக 25,000 கோடி கடனையும் நாம் ரத்து செய்ய போகின்றோம். அருமை சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, முதல் நாளில் நம்முடைய குடும்ப தாய்மார்களுக்கு இருக்கிறீங்க. சொத்து வரியிலிருந்து பால் விலையிலிருந்து எல்லாம் உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் உங்களுக்கு உதவித்தொகையா உங்களுடைய வங்கி கணக்குக்கு வர இருக்கிறது. மகளிர் உதவித்தொகை, அதுவும் ஒரு அம்புலி மாமா கதை மாதிரி 2021 28 மாசம் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் கேட்டாங்க இல்லத்தரசு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அது ஒரு 2 வருஷம் ஓடிச்சு. 28 மாசம் கழிச்சு கண்டுபிடிச்சாங்க இல்லத்தரசு யாரு. 60 லட்சம் 70 லட்சம் 80 லட்சம் 1 கோடியே 30 லட்சத்தை நம்ம தொட்டு இருக்கின்றோம். ஆனா 2 கோடியே 25 லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு. அருமை சொந்தங்களே, நாம் சொல்வது தமிழகத்தில் தாய்மார்களுக்கு முன்னுரிமை கொடுத்து மகளிர் உரிமை தொகையை 1000 2,000 செய்கின்றோம் என்று சொன்னால், நாம இல்லத்தரசிகளுக்கு அதை செய்வோம் என்று சொன்னால் அதை செய்வோம். அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தமிழகத்தில் ஒரு வலிமையான ஒரு தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருவரும் இணையும் பொழுது மட்டும்தான் உண்மையான வளர்ச்சி இங்கே சாத்தியம். பாரதிய ஜனதா கட்சியுடைய அன்பு தொண்டர்கள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா அன்பு தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளிகள் இருக்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க. தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஐஜேகே கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க. பாரிவேந்தர் ஐயாவுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க. மிக முக்கியமாக நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க. எல்லோரும் இணைந்து ஒரு உண்மையான கூட்டணி அண்ணன் தம்பிகளாக நாம் பணி செய்து ஒரு வெற்றியை சகோதரர் யுவராஜ் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதே நேரத்தில் அருமை சொந்தங்களே, பெருந்துறையில அந்த இடத்துல நான் செல்ல வேண்டிய இடத்துல நிறைய மக்கள் என்னை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் தாமதமாக சென்று கொண்டிருக்கின்றேன். அதனால் பெரிய மனதோடு ஐயா அவர்களுடைய அனுமதியை பெற்று இங்கிருந்து நான் பெருந்துறை செல்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். 10 மணிக்குள்ள பிரச்சாரத்தை முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறனால சகோதரருடைய வெற்றி விழாவில் வெள்ளோட்டில் மறுபடியும் உங்களை சந்தித்து பேசுவதற்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி எல்லாம் நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கு தாய்மார்களுக்கு இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் பேசும்பொழுது இடையில குறுக்கிட்டு மைக்கு வாங்கிட்டதற்காக என்னுடைய மன்னிப்பையும் கேட்டு ஐயா அவர்கள் தன்னுடைய கம்பீரமான பேச்சை உங்க தொடரட்டும். உங்களுடைய அன்போடு இங்கிருந்து நான் கிளம்பி செல்றேங்கப்பா. ரொம்ப நன்றி. பாரத் மாதா கி ஜெய்.